நாளைக்கு வந்து மார்ச் 8 விமன்ஸ் டே உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு வந்து விமன்ஸ் டே ஹாப்பி விமன்ஸ் டேன்றது வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் விஷயத்துலயும் மட்டும் தேவை கிடையாது. இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுதான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு இது நடக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்டின்றது நாளைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் விமன்றது வந்துட்டு கண்டிப்பா இங்க நடக்கும். அதனால இங்க வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், உடனுக்குடனே தண்டனை கொடுக்கணும். இதுதான் இங்க என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன். இந்த ஒரு பொண்ணுக்காக நான் சொல்லல, இது வந்து திருப்பி இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த ஒரு வாட்டி ஒண்ணு நடக்கல, இது எத்தனை வாட்டி நடக்குது, அதுக்கு சரியான தீர்ப்பும் சட்டமும் இது வரைக்கும் வந்ததில்லை. அப்புறம் எதுக்கு படிச்சுட்டு ஒரு சட்டத்துல போய் எதுக்கு உட்காந்துருக்காங்க? நாங்களாம் ஓட்டு போட்டு எதுக்காக அவங்களை செலக்ட் பண்ணணும்? காசு கொடுத்து வாய் அடிச்சா அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த வலியோட இறந்து போன வலி. அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஈஸியா முடிச்சாங்க, அவங்களுக்கு தெரியாது அந்த வலி. அந்த வலியோட இறந்தே போயிடுச்சு அந்த பொண்ணு. தப்பு செய்யாத ஒரு குழந்தை, அறியாத குழந்தை. அந்த குழந்தையே இறந்ததுக்கு அப்புறம் தப்பு செஞ்ச பொறுக்கிங்களுக்கு எதுக்கு இந்த ஒரு வாரம் டைம்? அப்புறம் எதுக்கு சட்டம் படிச்சுட்டு வந்து உட்காராங்க? அந்த நிமிஷமே அந்த பொறுக்கிங்களோட உயிரை எழுத்திருக்கும்.